ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வினியன் ஜெப ஊழியர்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அநேக ஆவிகள் உண்டு. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் உண்டு, பிசாசினுடைய ஆவிகள் உண்டு, இன்னும் பல விதமான பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவரும் கூட பொல்லாத பிசாசு என்று சொல்லி அவர் விரட்டுகிறார். அதை நாம் பார்க்கிறோம். அநேகரை சுஸ்தமாக்குகிறார் பார்க்கிறார். மற்றும் அநேகருக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. பொல்லாத ஆவியை விட்டு போ என்று சொல்லி இயேசுவானவர் கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த ஆவியானது அந்தந்த மனுஷனை விட்டு அது என்ன செய்கிறது, புறப்பட்டு போகிறது. ஆகவே இந்த உலகத்துல ஆவி இருக்கிறதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். பொல்லாத ஆவி, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவி, உபச்சாரத்தின் ஆவி, பலவிதமான ஆவிகள் இந்த நாளில் அது சுற்றி தெரிந்து கொண்டுதான் செய்கிறது இருக்கிறது. நாம் இன்றைக்கு சுருக்கமாக தியானிக்க போகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தயவாய் நீங்கள் வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நல்லது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷர் உள்ள ஆவி அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அப்படி சொல்லி சொல்லுகிறார். ஆவியினாலே தான் வெளிப்படுத்தப்படுகிறது அநேக ரகசியங்கள். பொதுவாக தேவனை கர்த்தரை நாம் நம்பி விசுவாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் ஆவிக்குரிய மனிதனாக மாறுகிறான். ஆவிக்குரிய மனிதனாக மாறும் பொழுது மட்டுமே ஆவிக்குரியவைகளை அவன் அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த 10ஆம் வசனத்திலே, நமக்கோ தேவன் நமது ஆவியினாலே நமக்கு அதை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஆவியினாலே தான் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெறாமல் தேவனுடைய ஆழமான சத்தியங்களை அவன் அறியவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவுதான் திறமைசாலியாக இந்த உலகத்தில் இருந்தாலும், அவன் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறாமல், தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாமல், தேவனுடைய ஆழங்களை அவனால் அறியவே முடியாது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய முடியாது. தேவன் எப்படிப்பட்ட நீதி உள்ளவர் என்பதை அறிய முடியாது. தேவன் எப்படி நியாய்ந்து இருக்கிறவர் என்பதை அறியவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஆழம் என்பது. தேவனுடைய ஆழத்தை, தேவனுடைய அன்பின் ஆழத்தை, தேவனை குறித்ததான ஆழத்தை ஒரு மனிதன் கண்டுகொள்ள வேண்டும். அவன் தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியும். அருமையானவர்களே, தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நாம் ஆவியை பெற்றிருக்கிறபடினாலே, ஆவியை பெற்றபடினாலே அநேக காரியங்களை நாம் யோசித்து செய்கிறோம். திடீரென்று நாம் இறங்குவதில்லை, எந்த காரியத்தில் இறங்குவதில்லை, யோசித்து செய்கிறோம். அருமையானவர்களே, 11ஆம் வசனத்தை பாருங்கள். மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் பாருங்க. மனுஷரில் உள்ள ஆவியை அன்றி எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்போ மனுஷனுடைய ஆவி நமக்கு தேவையா இல்லையா? யோசித்து பாருங்க. மனுஷனுடைய ஆவி தேவை. ஒரு முறை நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்த பொழுது, அங்கே ஒரு மனிதன், ஒரு பைத்தியக்கார ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் எப்பொழுது சாப்பிட்டாலும் சாப்பிடல எனக்கு தெரியவில்லை. எனக்கு அவனை பார்த்த உடனே ரொம்ப கவலையாக இருந்தது. உடனே நான் என்ன செய்தேன்னு சொன்னா, என்னிடத்துல இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ஒரு சின்ன பார்சல் வாங்கி அவன் கையில கொடுத்தேன். அவன் சாப்பிடுவான் என்று சொல்லி நான் எதிர்பார்த்தேன். அவன் என்ன செய்ய தெரியுமா, அதை வாங்கி அப்படியே அந்த பக்கத்துல வச்சுட்டு அவன் மாட்டுக்கு நினைச்சிட்டான்.
போயிட்டான். எனக்கு பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மனுஷனில் உள்ள ஆவி அவனிடத்துல இல்லை. மனுஷ ஆவி இல்லாத ஒரு மனிதன் பைத்தியக்காரனாக இருக்கிறான். அருமையானவர்களே, அந்த மனுஷ ஆவி இருந்தால்தான் அந்த மனுஷன் நான் யார் என்பதையும், நீங்கள் யார் என்பதையும், உங்களுடைய பிள்ளைகள் யார் என்பதை கூட நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மனுஷ ஆவி இல்லாமல் ஒருவருக்கொருவர் மனுஷர்களுடைய அறிய முடியாது. ஆகவே மனுஷ ஆவி தேவைதானா? மனுஷ ஆவி தேவைதான். இரண்டாவது பாருங்கள் அருமையானவர்களே, எவன் மனுஷருக்குரியவர்களை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவ ஆவி பெற்றவர்கள் தான் தேவனை பற்றி அறிய முடியும். அருமையானவர்களே, நிறைய முழுரவு ஜெபம் நடக்கிறது, நிறைய உபவாச ஜெபங்கள் நடக்கிறது, காத்திருப்பு கூட்டங்கள் நடக்கிறது. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி முழுரவு ஜெப ஐக்கியத்தில் அவங்க டாக்டர் டாக்டர் இருக்கிறாங்க, அவங்க நல்லா நடத்துறாங்க. அதுக்கப்புறம் சாம் அர்னால்டு சகோதரர் இருக்கிறார், பிரேம்னு சொல்லி ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரும் குழுவாக கூட்டமாக நின்று இணைந்து தூத்துக்குடி முழு ஜெபத்தை நடத்தி வர்றாங்க. பேரன்பு பெருவிழாக என்ன செய்றாங்க, நடத்தி வர்றாங்க. அவங்களோட இசைந்த டாக்டர் இருக்காங்க. இப்படி அநேக என்ன செய்றாங்க, இசைந்து என்ன செய்றாங்க, நடத்துறாங்க. காரணம் என்ன? அவங்க ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவி அவர்கள் பெற்றிருக்கிறபடினாலே, தேவனுடைய ஆவி எல்லாரும் பெற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு, நல்ல நோக்கத்தோட இவ்விதமாக சிரமப்பட்டு பல கூட்டங்களை அவர்கள் நடத்தி கர்த்தருடைய அநேகரை தேவ பிள்ளைகளாக அவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் தியானிக்கும் பொழுது நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்படியானால் ஒரு மனிதனுக்கு மனுஷ ஆவி தேவைதான், தேவனுடைய ஆவி தேவைதான். எந்த ஆவி தேவை இல்லை என்று சொன்னால் உலகத்தின் ஆவி தேவையில்லை. அருமையான, உலக ஆவி என்பது ஒரு மனிதனை கெடுத்து போடுகிறது. உலக ஆவி இச்சையை கொண்டு வருகிறது. உலக ஆவி நிம்மதியை கெடுத்து போடுகிறது. உலக ஆவி தேவனிடத்திலிருந்து அவனை தள்ளி கொண்டு போய் விடுகிறது. அருமையான தேவனுடைய, அவனை பிசாசின் மகனாக மாற்றி கடைசியிலே அவனை நரகத்திலே கொண்டு போய் தள்ளி விடுகிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இங்க கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது எழுதும் பொழுது சொல்லுகிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த ஆவிதான் நமக்கு தேவை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக முறை ஆலயத்திற்கு போகிறோம், அநேக ஜெபங்களை செய்கிறோம், அநேகரை நாம் பல விதங்களிலே தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவியை என்றைக்காவது நாம் சோதித்து பார்த்திருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 12ஆம் வசனத்தில், நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. பரலோகத்தில் இருக்கிற தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பலவிதமான ஆவிகள் இந்த பூமியில் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே, உம்மை பற்றி அறிகிற அறிவை அடைந்து கொள்வதற்கு, உம்மை பற்றி தெரிந்து கொள்வதற்குரிய தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உலகத்தின் ஆவியிலே நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, பாவத்தை செய்து நாங்கள் மாண்டு போய் விடாதபடிக்கு கர்த்தாவே, உலகத்தின் ஆவியெல்லாம் எடுத்து போட்டு விடும். ஆண்டவரே, உடைய கிருபைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புடன் ஜெயபோசுந்தர்.